வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அத்துரலி ரத்ன தேரர் தெரிவிப்பு. இலங்கை கிரிக்கெட் அணி இந்தியாவில் அடைந்த தோல்விகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் இன்று கடும் வாத பிரதிவாதம். ஆஸ்திரேலியாவும் சீனாவும் பாரிய சுயாதீன வர்த்தக உடன்படிக்கையில் கைச்சாத்து. இனி விரிவான செய்திகள். தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் தவிசாளர் அத்துரலி ரத்ன தேரர் தெரிவிக்கின்றார். தீவுலைப்பட்டிய பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் பதவியிலிருந்து விலகியதன் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய விசேட செவியிலேயே தேரர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜாத்திக ஹெல உரிமை கட்சியும் தூய்மையான நாளைக்கான தேசிய பேரவையும் அரசாங்கத்துக்கு ஏற்கனவே 2 யோசனை திட்டங்களை முன்வைத்திருந்ததாக தேரர் குறிப்பிட்டுள்ளார். இந்த 2 யோசனை திட்டங்களிலும் உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்கள் பெரும்பாலும் ஒரே மாதிரியானவை என அத்துரலிய ரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு முன்னர் இந்த யோசனை திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என அரசாங்க தரப்பில் தெளிவாக கூறப்பட்டுள்ளதாக தேரர் கூறியுள்ளார். எனவே தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் தவிசாளர் அத்துரலிய ரத்ன தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணி இந்தியாவில் அடைந்த தோல்விகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் இன்று கடும் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. விளையாட்டுத்துறை அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீதான குழு நிலை விவாதத்தின் போது இலங்கை அணியின் தோல்விகள் தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இன்றைய விவாதத்தை ஆரம்பித்து உரையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இந்த தோல்விக்கான தோற்பை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை அபிவிருத்தி திணைக்களம் முறைகேடுகள் நிறைந்த நிறுவனமாக மாறியுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கும் வகையில் சபையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இதேவேளை பாலியல் இளஞ்சம் கோரப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சபையில் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று நடைபெற்ற சில அரசியல் கூட்டங்களில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நிறைவேற்று ஜனாதிபதி முறை தொடர்பாக கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்தபோது இதனை இல்லாது செய்வதாக கூறினார். இல்லாது செய்வதாக கூறி வந்ததன் பின்னர் 3/2 பெரும்பான்மையை பெற்று 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து 2வது முறையல்ல வாழ்நாள் முழுவதும் போட்டியிடக்கூடிய அளவிற்கு மாற்றியுள்ளார். தற்போது 3வது தடவையாக போட்டியிட முடியும் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 3வது தடவையாக போட்டியிட முடியும் என்ற தீர்ப்பு கிடைத்தாலும் 3வது தடவையாக வெற்றி பெற முடியும் என்ற தீர்ப்பை வழங்குவது நாட்டு மக்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்க்கட்சி இன்னும் வேட்பாளரை நிறுத்தவில்லை. தேட முடியாத நிலையில் உள்ளனர். எங்களது இந்த பயணம் 50% நிறைவு பெற்றுவிட்டது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை இல்லாது செய்யும் கொள்கையை ஒன்றிணைந்து உருவாக்க வேண்டும். தற்போது UMP அதற்கு இணங்கியுள்ளது. பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் பிரதமர் மற்றும் அமைச்சரவை இருக்கும் அதிகாரத்தை ஏன் மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றனர்? 17வது சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் 50% நிறைவு பெற்றுள்ளது. தற்போது மற்றவர்கள் பொது வேட்பாளரை தேடி வீதியில் ஓடுகின்றனர். இந்த மைதானம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது. சிறுபராயத்தில் புது வருட நிகழ்வுக்காக காலையிலே வந்து விடுவோம். அரசு உத்தியோகத்தர்களுக்கு மோட்டார் சைக்கிள் வழங்குவதன் ஊடாக பல பொருளாதார கோட்பாடுகள் காணப்படுவதாக நீர்ப்பாசன மற்றும் நீர் முகாமைத்துவ அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். நீர்ப்பாசன மற்றும் நீர் முகாமைத்துவ வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மகாவலி அதிகார சபையின் ஊழியர்கள் 789 பேருக்கு மோட்டார் சைக்கிள் வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச கலந்து கொண்டிருந்தார். அரசு சேவையாளர்களை வலுப்படுத்துவதற்காக யாரும் கேட்காத நிலையிலும் ஜனாதிபதி உதவி புரிந்துள்ளார். யாராவது மோட்டார் சைக்கிள் வழங்குமாறு கேட்டீர்களா? இது தொடர்பில் ஜனாதிபதி சிந்தித்து போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு வழங்கினார். நேரத்திற்கு வேலைக்கு சமூகம் அளிக்க முடியும். பஸ்ஸில் வந்ததால் நேரம் கடந்து வந்ததாக கூற முடியாது. அதேபோன்று அவர்களின் சேற்றுடன் அதிகரிப்பதால் மக்களுக்கு வழங்கும் சேவை அதிகரித்து நாட்டின் தேசிய பொருளாதாரம் வலுப்பெறும். இதன் காரணமாக ஆசியாவின் ஆச்சரியத்தை நோக்கி பயணிக்கும் இலக்கு விரைவுபடுத்தப்படும். மோட்டார் சைக்கிள் வழங்கி என்ன செய்ய முடியும் என பலர் கேட்க முடியும். பொருளாதார கோட்பாடு இருக்கின்றது, உங்களுக்கு மாத்திரமின்றி நாட்டு மக்களுக்காக. මේ පෞද්ගලික පහසුකම ලබා දෙනවා වගේම මේ තුලින්
தனிப்பட்ட வசதிகளை ஏற்படுத்தி அதனூடாக மக்களை பலப்படுத்துவதற்காக இந்த மோட்டார் சைக்கிள்கள் பயன்படுத்தப்படும் என்பது எனக்கு தெரியும். அதேபோன்று அதிக காலம் செல்வதற்கு முன்னர் அரச மற்றும் கூட்டுறவு பிரிவை விஸ்தரிப்பதற்கு எண்ணியுள்ளோம். ஏனைய துறைகளில் உள்ளவர்களுக்கும் இவை கிடைக்கப்பெறும் என எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வளமான எதிர்காலம் அமையப்பெற வாழ்த்துக்கள். நாட்டில் இடம்பெற்ற சில சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. தமிழக மீனவர்கள் 5 விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆட்சேபித்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டை மீளப்பெறுமாறு ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் தொலைபேசியில் மிரட்டியதாக தங்கச்சிமட மீனவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்ப உறுப்பினர்களை நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அமைச்சர் செந்தில் தொண்டமான் மேன்முறையீட்டை மீளப்பெறுமாறு மிரட்டியதாக தங்கச்சுமட மீனவ பிரதி ஒருவரை மேற்கோள் காட்டி த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. அமைச்சரின் இந்த செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் தங்கச்சுமடம் மீனவ பிரதி நல்லதம்பி சேவியல் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரஜைகளை வெளிநாட்டை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் அச்சுறுத்துவது சர்வதேச குற்றம் என தெரிவித்துள்ள அவர் இந்த விடயம் தொடர்பாக மத்திய மாநில அரசாங்கங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 5 உண்மை நிலையை தெளிவுபடுத்துமாறு கோரி பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தங்கச்சிமடத்தில் நேற்று முன்தினம் உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வருடம் வாகன விபத்துகளால் 1972 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. பஸ், முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள் மற்றும் லோரி விபத்துகளில் இவர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிட்டுள்ளார். சாரதிகளின் கவனியினம் மற்றும் வீதி போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் வகையில் வாகனங்கள் செலுத்தப்படுகின்றமை அநேகமான விபத்துகளுக்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை குருநாகல் பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் 4 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 2 படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்ரீ ராம கான சபா இலங்கை பிராமணர் சங்கத்தின் பவள விழா ராமகிருஷ்ண மண்டபத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. இந்த நிகழ்வுக்கு பிரதம விருதியாக கலந்து நேற்று மாலை 6 மணிக்கு மங்கள விளக்கேற்றலுடன் இந்த நிகழ்வு ஆரம்பமானது. ஸ்ரீ ராமகான சபா இலங்கை பிராமணர் சங்கத்தின் பவழ விழா நிகழ்வுகள் கடந்த 2 நாட்களாக இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் கலை ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது இலங்கையின் இசை கலைஞர்களது இசை சங்கமமும் நிகழ்வை அலங்கரித்தனர். ஸ்ரீ ராமகான சபா இலங்கை பிராமணர் சங்கத்தின் பவள விழாவிற்கான மலர் ஒன்றும் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டது. கர்மங்களை கழிப்படுத்தி நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. டெங்கு பரவும் அபாயமுள்ள 4 வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையை சுற்றியுள்ள பகுதிகள், மகவத்த, நாராயண்பிட்டி மற்றும் தெமட்டகொட ஆகிய பகுதிகள் டெங்கு பரவும் அபாயமுள்ள வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் சுகாதார வைத்திய அதிகாரி ருவான் விஜயமுனி குறிப்பிட்டார். கடந்த வாரத்தில் மாத்திரம் கொழும்பு நகரில் 95 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள முகாம் சிறையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள இலங்கையர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி நிறைவு பெற்றுள்ளது. இதற்கமே உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழ் அகதிகளை மேற்கோள் காட்டி தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள முகாம் சிறையில் 31 இலங்கையர்கள் உள்ளிட்ட 32 வெளிநாட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச் செல்ல முயற்சித்த போது கைதான பலரும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனை தவிர விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்பு வைத்திருந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட சிலரும் குறித்த சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தி ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களில் 26 இலங்கையர்கள் தங்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி நேற்று முன்தினம் முதல் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புலனறுவ மாவட்ட பயிற்சி நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேனவின் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது பார்லிமெண்ட் உறுப்பினர் உபேக்ஷா ஸ்வர்ணமாலி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் அமல் சேனா திலங்கார உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அகங்கம தாழ்துவ பகுதியில் குளவிக்கோட்டு கீழக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாடு மேய்ப்பதற்கு சென்ற நபரை இவ்வாறு குளவிக்கோட்டு கீழக்காகியுள்ளார். அகங்கம பகுதியில் வசிக்கும் 62 வயதானவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுவேளை குளவிக்கோட்டு கீழக்காகிய 11 வயது சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.
Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.